கலைஞன் நீனம் தேடும் தலைவன் அது பாடும் கலைஞன் காலம் வரும்போது கையில் விளங்கியது காலம் நலமானட்டும் பூந்தோட்டம் தாங்காதம்மா பூப்பறிக்க நாளாகுமா வேர்வாடுது நீ தேடுது தன்னே கலக்கமா இது காதல் மயக்கமா வாழ முடியும் துணை இருந்தால் வாழ்வு இனிக்கும் துணிவிருந்தால் வாழ முடியும் துணை இருந்தால் வாழ்வு இனிக்கும் ஆடுமயிலானது அரங்க துணை தேடுது தோல்வி எனக்கு ஏதம்மா தோளில் சாய்ந்தாடம்மா இந்த அனந்தபுரி நாட்டில் அனந்தபால மன்னருக்கு இளைய மகனாக பிறந்து ரவிச்சந்திரன் என பெயர் வகித்து யாதொரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் நானும் என் அண்ணனும் அயல்நாடு சென்று நாட்டு வளப்பங்களை அறிந்து இந்த தாயகம் திரும்புகின்ற வேளையிலே ஆற்றிலே பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடுகிறது. ஆகையால் அக்கரையை கடக்க முடியாது என்பதற்காக இதோ தெரிகின்ற விருந்தினமாகி தங்கி உறங்கினோம். நான் கண் விழித்து பார்க்கும் போது அண்ணன் அருகாமையில் கிடையாது. எங்கு சென்றிருப்பார்? அண்ணா தம்பி எங்கனா போனீங்க? தம்பி நீ படுத்த உடனே உறங்கி விட்டாய். எனக்கு உறக்கமே வரவில்லை. ஆகையால் அது தெரிகிற வட்டப்பாறைக்கு சென்ற காத்து வாங்கி வரமா. ஓ, இந்த இடத்துல உங்களுக்கு காத்து வரல? ஆமா. ஆகையால் அதோ தெரிகின்ற வட்டப்பாறைக்கு சென்று காத்து வாங்கிட்டு வரீங்க. உண்மைதாப்பா. உங்களை பார்த்தா காத்து வாங்க போன மாதிரி தெரியலையா? தலையெல்லாம் கலைஞ்சிருக்குது, வேத்தி விறுவிறுத்து வந்திருக்கிறீங்க. சம்திங் ராங். தம்பி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீயோ சின்னஞ்சிறியவன். நமக்காக நம்முடைய தாய் தந்தை எதிர்பார்த்திருப்பார்கள். புறப்படு போகலாம். போகலாமா? போகலாமே. ஆடி பாடி கொண்டே போக வேண்டும். என்னடா சொல்றீங்க? ஆமாப்பா. அப்படியா? போக வேண்டாம்ப்பா. போலண்ணா. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு செய்கின்றது பொன்மாலை நிலா. தேகின்றது பொன்மாலை நிலா. தேயாதது நம்மாசை நிலா. இந்த நேசம் பாசம் நாளும் மதுரை தைகிறது. நம்மை போல நெஞ்சம் கொண்டே அண்ணன் தம்பி யாரும் இல்லை. நம்மை போல நெஞ்சம் கொண்டே அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல எண்ணம் எண்ணும் நீயும் நானும் ஓ தாய் பிள்ளை. அண்ணா உந்தன் உள்ளம் தானே தம்பி என்றும் வாழும் இல்லம். ஒன்றாய் காணும் பாலம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. உன்னோடு நான் வாழ்க்கை
பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடுமழகே அமைவதிதானே பாட்டு பூந்தோட்டம் விவேகத்திலும் சிறந்தவனாக இருக்கிறான். ஆனால் இளையவனுக்கு சரிவர பேசவே தெரியலங்க. மூஞ்சியை எப்ப பார்த்தாலும் அவர் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அண்ணன் இப்ப தம்பி பேசக்கூடாது. ஆனால் அவருக்கு ஒரு நேரம் வரும். சத்தியமா சொல்றீங்க, அவர் பேசும்போது அப்படியே அனல் பறக்கும். சொல்றேன்னா இப்பயே பேச மாட்டீங்க, அப்ப எங்கடா பேச மாட்டேன். நான் அதற்காக சொல்லவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய வீர மகன் நல்லபடியாக இருக்க வேண்டும், அவனும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் இவனுக்கு திருமணத்தை ஆவலாக இருக்கிறது. அம்மா, திருமணமா? எனக்கு என்னமா வயதாகிறது? இப்போது திருமணமே வேண்டாம். திருமணம் வேண்டாமா? வயசாகுது. வெளியாங்கன்னா சொல்ற காரி மீஞ்சிடுவாங்க. 7 வயசாகுது. அம்மா, என்னப்பா பெண்ணை யாரும் தெரிந்தால் தட்டி கழிக்கவே மாட்டார். நீ யார் தெரியுமா? உன்னுடைய அத்தை மகள் சுமித்ரா. அம்மா, என் அத்தை மகள் சுமித்ரா திருமணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். மணமகன் கோலத்தோடு நான் வருகிறேன். மரியாதை கட்டுப்படும். இங்க வந்து இத்தனை அடி வேகமா அடிச்சுட்டு அங்க போய் மொல்ல சாட்டி வைக்கிறேன். எல்லாரும் சென்று நாட்டு வளப்பங்களை அறிந்து இந்த தாயகம் திரும்புகின்ற வேலைகளே எங்க அம்மா செஞ்ச வேலையை பாத்தியாடா? மண்ணுங்கிறதுல ஒரு மாலையை போட்டு வாடா மகனை என்று வரவேற்ற என்னுடைய தாய். ஏண்டா இளைய மகன் நானும் தாண்டா ஒரு புறமா நிக்கிறேன். ஆமா, என் கழுத்துல ஒரு மாலை போடலாம். போட்டாளா? ஏன் போடல? அவன் மாலை போட்ட எங்க போட்டு வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணு பார்த்தாங்க. ஏன் உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கத்தானே? என்ன சொல்ல வரா?
எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. ஏய், ஏன் எனக்கு ஒரு பொண்ணு பாக்குறதா? அதானே, நாங்க ஒரு பொண்ணுதான் பாக்கல. பொண்ணுதான் பாக்குறேன். ஒரு 9 தான் பாக்குறோம். என்னடா? என்னடா டேய்? டேய், திருமணம் நடக்க கூடாது. சுமித்ராவுக்கு எங்க அண்ணனுக்கு திருமணம் நடக்கவே கூடாது. டேய், இந்த திருமணம் எப்படி நடக்குதுன்னு ஒரு கை பாக்குறேன் நான். இந்த நாட்டுல நான் சுத்தி போலாமா? டேய், அவர் உள்ள மாட்டாரான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா. எங்க பாருங்க. சுத்தி பாக்கடா. சுத்தி பாருவா. ஏங்க, இந்த நாட்டுல கால் வலி நீ அவ்வளோ தூரமா சுத்தி பாருப்பா. சுத்தி இங்கே இருக்குது. இதான் சின் சுத்தி பாத்துட்டு போ. இந்த சுத்தியாடா சொன்னேன். நாட்டை நான் சுற்றி பார்க்க வேண்டும். நகர்வலம் வர வேண்டும். அதோட சுற்றுலா பயணம். ஏங்க நீங்க சுத்தி என்ன பாருங்க, சன்டி என்ன பாருங்க. அது முன்னாடி நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லிட்டு நீங்க எங்கனா போங்க. என்னடிச்சலா நீயா? ஏய், கேள்வி கேட்கறது பெரிய ஆயிட்டா? பேச்ச மாதிரி என்ன சொல்றான்? ஐயோ, அடே அதிகார அந்த லட்சம் சொல்லிக்கிற. ஐயோ, எதுக்காகனா இப்ப நீங்க வெளிநாடு போயிட்டு வந்திருக்கீங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இருக்காது. தெரியாதது எதுவுமே கூடாது. நீ கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்ச நிச்சயம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுங்க, அது மட்டும் கிடையாதுங்க. உங்களால நான் கேட்கலாம் நினைச்ச கேள்வி அந்த வீட்டாண்ட போய் கேட்கறீங்க. ஒரு 4 பேர் வந்து பல டேய், ஏதோ ஏடா குடும்பமா கேட்டுக்கிறேன். இந்த ஆளு இறக்காது இங்கிலீஷ் பேசுறான். நாங்க சொல்றோம் நீ தமிழ் வையா லூசு வேலை மாறி இங்கிலீஷ் வராதா? தமிழியா சொல்லு. ஆரம்பிச்சியாடா? இதோட போராட்டம். ஐயா, அந்த தம்பி சொன்ன மாதிரி எனக்கு அந்த இங்கிலீஷ் கரமாந்திர வருது. நான் தமிழ்லயே கேட்கறேன். அழகான தமிழை கேள்றா. சரிங்க, முதல் கேள்வி. முதல் முதல் கேள்வி, இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ என்ன டீ சொல்லி போய் யாரு இப்ப பொண்டாட்டி சொன்னது? கல்யாணம் சரிங்க. இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ சும்மாருங்க. ஒரு நாட்டு இளவரசர் ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, இதுல வேன்ல சூத்துக்கே சொல்லிட்டு இது மட்டும் சொல்லி சீட் கேச்சுடா. நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ என்ன டீ தெரியுமா? ஜட்டி. ஓ மை காட். போலாமா? பாவாடா. ஏங்க போவாதன்றான். சரி விடுங்க, இந்த கேள்வி பதில் தெரியல. இன்னொரு கேள்வி கேட்கற ஐயா பதில் சொல்லி போட்டு போங்க. ஐயா, விலங்கே இல்லாத காடு 2 காடு என்ன சொல்றீங்க? சிம் கார்டு. சூப்பரா. இன்னொன்னு சொல்றேன். உன்னால யாரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா? இல்ல எவ்வளவு பணம் தரல? டேய், பாப்பா டேய், பாப்பா பேர் போடுடா. கூடாது பேர். கூய் பாப்பா யாரு? பாலப்பட்ற. கண்ணே தூக்கி போட சொல்ல, பேசல போட சொல்ல. உண்டருக்கு. ஆமா, தெரியுமா தெரியல? தெரியல, நான் சொல்லட்டுமா? விலங்கே இல்லாத காடு 2 காடு என்ன தெரியுமா? 1 சிம் காடு, 2 காடு. ஐயா, 3வது கேள்வி. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த கேள்வி நீங்க சிரித்து கேட்கறே, நல்லா சிந்தித்து பதில் சொல்லணும். நான் படிச்சுடுறேன். இப்ப நீ என்ன படிச்சு கீச்சுக்கிறேன்னு நான் பாக்குறேன். சரி கேக்குறீங்க. வண்ணான் வெளுக்காத வெள்ளை, உடையார் செய்யாத பாண்டம், வானம் பழியாத மழை. இது 3 சேர்ந்து நான் சொல்லிட்டு போய்க்கிறேன். சூப்பர்ரா. இவரு பிச்சா பிச்சா மூச்சு கேட்கிறாரு. ஐயா, சத்தியமா
சத்தியமா சொல்றீங்க இது மேல நான் கூட கேள்வியே கேட்க போறேன். கடைசியா ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி, அது பெண்களை பத்தி கேக்குறேன். முதல்ல அந்த தேங்காய்க்கு விளக்கம் சொல்றேன். விளக்கம் தானே, அதையும் நான் சொல்றேன். இவன் தேங்கான்னு சொல்லிட்டான், இவரு பிச்சைக்கா பிச்சைக்காரு முடிச்சு சொல்றேங்க. ஒரு தேங்காய் கையில எடுங்க, ரெண்டா உடைங்க, உள்ள இருக்கிற வெள்ளை, அது வண்ணான் விளக்காத வெள்ளை, அதுக்கு மேல இருக்கிற ஓடு, அது உடையார் செய்யாத பாண்டம், அது உள்ள இருக்கிற தண்ணி, அது வானம் பெய்யாத மழை தேங்காய். என் தம்பி பெருசா அவன் தான். ஐயா கடைசியா ஒரே ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி, அது பெண்களை பத்தி கேக்குறேன். இப்ப சொல்றேன் பாரு. சொல்லி கீக்கிட்டு பாரு. சொல்றேன்டா, சொல்லுங்க, நான் கேக்குறேங்க. இது இருக்காங்களே நம்முடைய தாய்மார்கள், அவங்க எல்லாம் வாசல் முன்னாடி கோலம் ஏன் போடுறாங்க? ஏடா இதுவடா தெரியாது. வீடு லட்சுமிகரமா மங்களகரமா இருக்குன்றதுக்காக நம்முடைய தாய்மார்கள் வீட்டு வாயற்படி முன்னாடி கோலம் போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த காலத்துல அரிசி மாவால தான் கோலம் போடுவாங்க. அப்படி அரிசி மாவால கோலம் போட்டா அந்த ஈயரும்பெல்லாம் சாப்பிட்டு பசி ஆறுமா, அதற்காக நம்முடைய தாய்மார்கள் வீட்டு வாயற்படி முன்னாடி கோலம் போடுறாங்க. இதுதான் சரியான கை நட்டீங்களா? நாட்டார் கடைங்கிறது கண்டுபிடிச்சு 2 எலிமெண்ட் பாக்கெட் வாங்கி கேள்வி கேட்ட பாவத்துக்கு அந்த 2 எலிமெண்ட் பாக்கெட் ஒன்னா காலத்தை சாப்பிட்டு நாளைக்கு காலையில சத்தியமா சொல்றேன்னா இந்த ஊர் மேடையில எங்க செத்துறேன். பாத்தீங்களா இது? எனக்கு 2 பாயிண்ட் பத்தாது, அது கூட இவங்க 10 பாயிண்ட் வேற 12 பாயிண்ட் காசு நான் சாவணுமா? நான் ஏன்டா சாவணும்? 3 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறேன், ஒரு நாளைக்கு வர 9 நாளைக்கு லீவு போற இருக்கத்தை செத்துறேன். கேவியா பையா கேளு. ஒரு நாட்டோட இளவரசன் தான் நானு. அவன் எத்தனை சொல்றான்? அவன் வந்தா நீ நக்கணுமா? நீ நக்கணுமா? நிக்கணும். நாலு இட்லி சூப்பர்ரா. ஏன்னு கேட்க மாட்டியா? உன்ன மாதிரி அறவாயம் குறவாயனுக்கெல்லாம் பண்டு விட்டு கம்பெனில சேர்த்து வச்சுக்கிற பத்தியா? நான் தாண்டா மென்டல். நாய் வந்து இவன் முன்னிட்டு எவ்வளவு நாய் முன்னிட்டு அவர் ஊடேதுமா ஊடேத பத்தாதுடா அப்பா பத்தாதுடா அதே மாதிரி பொண்ணாட்டி ஊடேல ஏமா நான் பொண்ணாட்டி போடா ஏமா போய் விட நீ ஏன் போய் அவன் பொண்ணாடா ஏமா அதான் சொல்றா mana jalan dah nak amat tidak ulu pak dah jadi mak mu ini dah ya jadi mana mak saja நான் சொன்னது தான்டா பதிலே. என்னடா சொல்றேன்? சொல்லட்டுமா? இது இருக்காங்களே தாய்மார்கள், அவங்க எல்லாம் வாசல் முன்னாடி கோலம் ஏன் தெரியுமா போடுறாங்க? அவங்க வீட்டுல கோலமா இருக்குது, அவங்க